பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ. சூப்பர் ஹிட் சாங்கு. இப்போ எத்தனையோ வருஷம் ஆச்சு. இப்போ அந்த பாட்டை கேட்டிங்கன்னா கூட அந்த பாட்டு உங்களோட கனெக்ட் ஆகும். 15 வயசுலேயே திருமணம் ஆயிடுச்சு. 7 தலைமுறை பார்த்துருக்காங்க. 70 வருஷமா சினிமாவில் இருந்திருக்கிறாங்க. பலவிதமான சாதனை. அது சிவாஜி கணேசனுக்கு வந்து போட்டியாக வந்து சௌகார் ஜானகி நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. எம்ஜிஆர் செட்டுக்குள்ளே வந்தாருன்னா எல்லாருமே எப்படின்னா எந்திரிச்சு வந்து நிற்பாங்க. யாராக இருந்தாலும் எந்திரிச்சு நிற்பாங்க. இந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு அந்த பொண்ணு என்ன நான் வரும்போது எந்திரிக்காமல் உட்காந்துருக்கு, அந்த படத்துலேருந்தே அந்த பொண்ணை நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்துலேருந்தே அந்த சௌகார் ஜானகியை வந்து நீக்கிட்டாங்க. திடீர்னு வந்து ஃபோன் பண்ணுவாங்களாம் சௌகார் ஜானகி அம்மா, நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கா, ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். என்னம்மா சொல்லுங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட வாங்க ஃப்ரீயாக இருந்தா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையாரும் சௌகார் ஜானகி அவர்களும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ். இந்த ஈகோ கிளாஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாக பேசாமே 2 பேர் நடிச்சிருக்காங்க. மொத்தம் இனிஷியல் வந்து எஸ் ஜானகி, சங்கர மஞ்சு ஜானகி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் அந்த படத்துலேருந்து சௌகார் ஜானகியாக மாறிடுச்சு. 4 முதல்வரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. iPlusTV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி அவர்கள் இயற்கை எழுதியிருக்காங்க. இவங்க பயணித்து வந்த அந்த வாழ்க்கை பயணம்ன்றது எப்படி இருந்தது சார்? அவங்க இந்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட 400க்கும் மேலே பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி, என்ன அவங்க பயணம் வந்து எப்படி இருந்தது சார் திரையுலகம்? 1931 ராஜமுந்திரியில் பிறந்தவங்க. ஆக்சுவலி அது ஆந்திரா. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க தெலுங்கு நினைப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க கன்னடம் பேசுகிறவங்க. ஆக்சுவலி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆல் இண்டியா ரேடியோலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 13-14 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 15 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு. ஒரு கணவர் ஒரு பிரபலமான தொழிலதிபர் அப்படி இப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி ஒன்றும் இல்லை. சௌகார் ஜானகி அம்மா தான் வந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கு. முதல் குழந்தை ஒரு வருஷத்துலேயே பிறந்திருக்கு. ஒரு 16 வயசு இருக்கும்போதே முதல் குழந்தை பிறந்துருச்சு. முதல் குழந்தை பிறந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலை, வறுமையான ஒரு குடும்ப சூழ்நிலை. அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே அந்த 3 மாதமாக அந்த குழந்தை இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வாய்ப்பு தேட ஆரம்பிக்கிறாங்க. பல இடங்களுக்கு போகிறாங்க. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பஸ் வசதிகள் தான் இருந்திருக்கு. பஸ்ஸில் ஏறது, கை குழந்தை 3 மாத குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டு தோளில் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு போகிறது. அங்கே வந்து ஆடிஷன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கொடுப்பாங்க. அது பின்னாடி அட்ரஸ் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடித்து காமிக்க சொல்லுவாங்க, ஏதாவது பாட்டு பாட சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. சௌகார் ஜானகி அம்மா வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு எக்ஸலண்ட்டாக நடிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் பண்ணி நிறைய இடங்களில் வாய்ப்பு தேடி இருக்கிறாங்க. குழந்தையோடு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தயாரிப்பு நிறுவனத்துக்கு போய் வாய்ப்பு தேடி இருக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து வேற யார்ட்டையாவது கையில் கொடுத்துட்டு இவங்க வந்து நடித்து காமிக்கிறது அப்படி இருந்திருக்கு ஒரு காலகட்டம். ஆனால் வாய்ப்புகள் வந்து அவ்வளோ எளிதாக வந்து அவங்களுக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 19 வயசு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வாய்ப்பு தேடின மாதிரியே பார்த்திங்கன்னா ஆந்திராலையும் தெலுங்கு படங்கள்லேயும் வாய்ப்பு தேடி சௌகார் ஜானகி வந்து போயிருக்கிறாங்க. அப்படி ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அமைந்தது. ஒரு படம் வந்து அமைந்தது. அந்த முதல் படமே பார்த்திங்கன்னா கதாநாயகி வாய்ப்பு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு படமே பார்த்திங்கன்னா கதாநாயகியாக வாய்ப்பு கிடச்சிருச்சு. அதுவும் எப்படி அப்படின்னா என்டி ராமாராவோட வந்து ஜோடியாக நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. என்டி ராமாராவ் வந்து தெலுங்கில் நிறைய படங்கள் அப்போ நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இந்த படம் தான் என்டி ராமாராவுக்கு முதல் கதாநாயகனாக நடித்த படமாக அமைஞ்சிச்சு. என்டி ராமாராவ் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிக்கிறாரு. சௌகார் ஜானகி அம்மா வந்து முதல் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாங்க. 2 பேரும் ஜோடி போட்டு நடிக்கிறாங்க. அந்த படம் வந்து எடுத்து ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய வெற்றி படம். ஆந்திராவில் பார்த்திங்கன்னா பிரமாதமாக ஓடுது. பயங்கரமான ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்து படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம். அப்போ படங்கள் எப்படி இருக்குமோ அந்த படம் மாதிரி ஒரு படம். அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக போகுது. அந்த படம் தான் சௌகார் ஜானகி அம்மாவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சுது. சௌகார் ஜானகியோட அம்மாவுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஜானகி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இனிஷியல் வந்து எஸ் ஜானகி, சங்கர மஞ்சு ஜானகி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர் அந்த படத்துலேருந்து சௌகார் ஜானகியாக மாறிடுச்சு. காரணம் என்னென்னா அந்த படத்தோட பேர் சௌகார். அவங்க நடித்தாங்க இல்லையா முதல் படம் ஹீரோயினா என்டி ராமாராவோட, அந்த படத்தோட பேர் வந்து சௌகார். அதனால் வந்து எப்படின்னா அந்த படத்தோட பேரை சொல்லியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
நிறைய பேர் நடைமுறையா நீங்கள் அப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிலகல் படத்தில் நடித்தார், இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலகல் ரவின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து சவுகார் ஜானகிங்கிற பேர் அந்த படத்துலேருந்து அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தெலுங்கு படங்கள் நிறைய படங்கள் நடிக்கிறாங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தமிழில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வளையாபதினு ஒரு படம், அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து தமிழில் வந்து சவுகார் ஜானகிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. அந்த படமும் நடிக்கிறாங்க, அதுவும் வெற்றி படம். ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து சவுகார் ஜானகி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வளையாபதி படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, தமிழில் நடித்த முதல் படம் அவங்களுக்கு. அந்த படத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுக நடிகரோட படம் ஒன்று வருது. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி படம். சிவாஜி கணேசன் அப்போ புதுமுகம். ரெண்டுமே தியேட்டரில் வருது, ரெண்டுமே ஒரே நாளில் ரிலீஸு, ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட், ரெண்டுமே பிரமாதமாக ஓடுது. ஸோ சவுகார் ஜானகிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரியர் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சுது. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ ஆரம்பத்தில், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்க அதுக்கு அடுத்து அவங்களுக்கு வந்த படங்கள் எல்லாமே பெரிய பெரிய படங்களாக வந்துச்சு. அவங்க 4 முதல்வரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களோட நடிச்சிருக்காங்க, கலைஞர் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவர் கதை வசனத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரோட வந்து சேர்ந்து படம் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டி ராமாராவோட நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய பெருமை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க முன்னணி கதாநாயகியாக இருந்தாங்க. அன்னைக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், சிவகுமார், ஜெய்சங்கர், முத்துராமன், அன்றைக்கி இருந்த பிரபலமான நடிகர்கள் எல்லா நடிகர்களோடையும் வந்து சவுகார் ஜானகி வந்து ஜோடி போட்டு நடித்தாங்க. பெரிய பேரும் புகழும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சவுகார் ஜானகி அம்மா கிடைச்சிது. நல்ல ஒரு திறமையான நடிகை, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ஒரு காலகட்டத்தில் சவுகார் ஜானகி அம்மா வந்து சினிமா துறையில் ஏற்படுத்தினாங்க. ரசிகர் மத்தியில் வந்து சவுகார் ஜானகி அம்மாவுக்கு வந்து ஒரு தனி ரசிகர்கள் இருந்தாங்க. சவுகார் ஜானகி அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்லியான கதாபாத்திரத்தில் நடிப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கிளாமராகவோ ரொம்ப ஒரு மாதிரி உடை அணிந்தோ அந்த மாதிரிலாம் அவங்க நடித்ததே கிடையாது. எல்லாமே ஹோம்லியாக தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சவுகார் ஜானகி அம்மாவுக்கு வந்து ஒரு சவாலாக ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பேர் வந்து பார்த்திங்கன்னா புதிய பறவை. அது சிவாஜி கணேசன் ஹீரோ, நம்ம சரோஜா தேவி வந்து ஹீரோயின். ஸோ இவங்க 2 பேரும் ஹீரோயின். இந்த படத்தில் வந்து சவுகார் ஜானகி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லி மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஒரு கிட்டத்தட்ட அது அந்த கதாபாத்திரமே வில்லி தான். அந்த கதாபாத்திரத்தை அந்த இயக்குனர் சவுகார் ஜானகி அம்மாட்ட சொல்லி இதில் நடிக்கிறீங்களான்னு கேட்டப்ப ஒரு சேலஞ்சாக எடுத்து நடித்தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அது வரைக்கும் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நடித்ததில்லை, சேலஞ்சாக எடுத்து நடித்தாங்க. அந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குது. அதாவது பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, சூப்பர் ஹிட் சாங்கு. இப்போ எத்தனையோ வருஷம் ஆச்சு, இப்போ அந்த பாட்டை கேட்டிங்கன்னா கூட அந்த பாட்டு உங்களோட கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங்கு. அந்த பாட்டு ஒரு கிளப்பில் வந்து பாடுற மாதிரி, ஒரு பாரில் வந்து பாடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சிவாஜி கணேசன் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பார். அந்த பாரில் வந்து ஒரு பார் டான்ஸர், ஒரு பாரில் பாடுறவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப கிளாமராக இருக்கணும், ரொம்ப கிளாமராக இருக்கணும். அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் வந்து இந்த கேப்ரே டான்ஸு, இந்த கிளப் டான்ஸு, பார் டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் வேறு மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் அந்த மாதிரியான காஸ்டியூம் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் அந்த காஸ்டியூம். ஸோ அப்படி அந்த பாட்டை வந்து சவுகார் ஜானகி அம்மா அந்த கேரக்டர் படி பாடி நடிக்கணும், ஆடணும். அப்போ டேரக்டர் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து சவுகார் ஜானகி அம்மாவுக்கு ரெடி பண்ணிவிட்டு இதாம்மா நீங்கள் போட போகிற காஸ்டியூம்னு சொல்கிறாங்க. அப்போ சவுகார் ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா கிளாமரான ஒரு காஸ்டியூம், இது எப்படி போட்டு நடிக்கிறது அப்படின்னு யோசனையில் அவங்க நேராக டேரக்டரை போய் பார்க்குறாங்க. சார், நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோம்லியான கதாபாத்திரங்களை நடிச்சுட்டு வரேன், இந்த காஸ்டியூம் வந்து ரொம்ப கிளாமராக இருக்குது, இது எப்படி சார் போட்டு நடிக்கிறது அப்படின்னும் போது டேரக்டர் சொல்கிறார், இல்லைம்மா இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரில் பாடுற பாட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு கவர்ச்சி, ஒரு அட்ராக்ஷன்லாம் அந்த பாட்டு படி இருக்கணுமா அந்த நடிக்கிற பெண்மணிக்கு, நீங்கள் இதை போட்டு நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ சவுகார் ஜானகி அம்மா சொல்கிறாங்க, இல்லை சார், இந்த காஸ்டியூமுக்கு பதில் வேறு எந்த காஸ்டியூம் வேணாலும் கொடுங்க, நான் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து என்னுடைய நடிப்பு, என்னுடைய பாவனைகள், என்னுடைய உடல் மொழி எல்லாத்துலேயுமே நான் வந்து அந்த கிளாமர் ஃபீலை வந்து கொண்டு வந்துடுறேன், நீங்கள் எனக்காண்டி இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி ஒரு 2-3 மணி நேரம் படப்பிடிப்பை நிறுத்தி வச்சு வேற ஒரு சாரீ ஒன்று வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒயிட் சாரீ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாரியிலே அந்த பாட்டில் பாடுவாங்க, முழுக்க சாரியில தான் பாடுவாங்க, ஆனால் கவர்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு என்ன தேவை, அந்த சாங் வந்து ரொம்ப ஹம்மியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாங்கு. அந்த பார் சாங்கில் அவ்வளோ அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. முழுக்க சாரியிலே வந்து பாடிப்பாங்க. ஆனால் அந்த பாட்டு வந்து இப்போ எல்லாராலும் பேசப்பட்டது, பெரிய ஹிட் ஆச்சு. அந்த காலத்தில் இந்த பாட்டு வந்து குறிப்பாக இந்த பாட்டு வந்து சவுகார் ஜானகி அம்மாவுக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு, பேரை கொடுத்துச்சு. அதுலேயும் கூட அவங்க கிளாமராக நடிக்கலை, அவங்க நினச்ச மாதிரி தான் நடித்தாங்க, ஆனால் அதில் கிளாமரை கொண்டு வந்தாங்க.
ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப, அவங்க 0 பேக்ரவுண்ட் ஒண்ணுமே பேக்ரவுண்ட்ல இல்லாம, அவங்க சொந்த முயற்சியால திரையுலகுக்கு வந்து இவ்வளவு சாதனை படைத்திருக்கார்கள். எத்தன வருடம் இந்த திரையுலகுல பயணிச்சிருக்காங்க சார்? கிட்டத்தட்டமா ஒரு 65 வருஷத்துலேருந்து 70 வருஷத்துக்கு சினிமா உலகத்தில் அவங்க பயணிச்சிருக்காங்கம்மா. ஏன்னா வந்து அவங்க 15 வயசுலேயே திருமணம் ஆயிடுச்சு. ஒரு 12, 13 வயசுலேயே பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து தொகுப்பாளரா வேலை பார்த்துருக்குறாங்க. சில எழுத்து கையிலே எழுதுவாங்க அந்த காலத்தில். பத்திரிகை, கை பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரிகையில சில கவிதைகள், கதைகள்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எப்படின்னா, சௌகார் ஜானகி அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஆசை. கலையில வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. நடிகையா, பெரிய நடிகையா வரணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்தது. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஆசை அவங்க பட்ட காலகட்டத்தில கிருஷ்ணகுமாரின்னு ஒரு நடிகை. அது வந்து சௌகார் ஜானகியோட சொந்த சகோதரி. அவங்க வந்து ஆந்திரால ஒரு பிரபலமான நடிகையா இருந்தாங்க. மிக பிரபலமான நடிகையா இருந்தாங்க. இவங்களுக்கு முன்னாடியே. இவங்களுக்கு முன்னாடியே. ஸோ அப்போ வந்து சொந்த சகோதரி தானே, அந்த ஷூட்டிங் போகிறது, அங்கே அந்த ஷூட்டிங்கில் அக்கா நடிக்கிறத பார்க்குறது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் சௌகார் ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாமராக இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு கதாநாயகி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரோஜா தேவியோடைய பாடல்கள், அன்னைக்கு சரோஜா தேவிலாம் பீக்கு டாப்பு. இப்படி போட்டியான காலத்தில் சௌகார் ஜானகி அம்மாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அவ்வளவு வந்து அவங்ககிட்ட கிளாமர் இருக்காது. முகத்துலேயும் பெருசாக கிளாமர் இருக்காது. ஒரு ஹோம்லி லுக் தான் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உடல் அமைப்புலேயும் பெருசாக கிளாமர் இருக்காது. அவங்க அந்த கிளாமரான கதாபாத்திரங்களும் அவங்க எடுத்து நடிக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சேலஞ்ச் வந்து சௌகார் ஜானகி அம்மாவுக்கு இருந்துச்சு அந்த அந்த காலகட்டத்தில். அந்த அந்த சேலஞ்சை வந்து அவங்க மீட் அவுட் பண்ணாங்க. நல்ல நல்ல கதாபாத்திரங்களில் நடித்தாங்க. நல்ல நல்ல படங்கள், நல்ல அருமையான படங்கள்லாம் தேர்ந்தெடுத்து நடித்தாங்க. அவங்க நடித்த ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா, மாலையிட்ட மங்கைன்னு ஒரு படம். அந்த படத்தில் கூட ஒரு சாங் வந்து சூப்பர் ஹிட் சாங்கு. மாலை நேரத்து மயக்கத்திலே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட்டு. ஸோ அழுத்தமான கதாபாத்திரம் அப்படின்னா சௌகார் ஜானகி அம்மா வந்து கூப்பிடுங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்து ஒரு பேர் எடுத்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உயர்ந்த மனிதன் ஒரு படம். அந்த படம் வந்து சிவாஜி கணேசன் வந்து நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அது சிவாஜி கணேசனுக்கு வந்து போட்டியாக வந்து சௌகார் ஜானகி நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் இன்னொரு படம் அப்படின்னா, இருக்கோடுகள்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, சௌகார் ஜானகி அம்மா வந்து நடிப்பு நீங்கள் சௌகார் ஜானகி அம்மாவுடைய ஆக்டிங்கை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா, அந்த இருக்கோடுகள் படத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர் அந்த படத்தில். அதை வந்து பின்னி எடுத்திருப்பாங்க சௌகார் ஜானகி அம்மா. அந்த அளவுக்கு வந்து ஒரு நடிப்பில் வந்து அவங்க பேர் சொல்கிற மாதிரி நல்ல நல்ல படங்கள் நடித்தாங்க. பாலும் பழம்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. பார்த்தாலே பரவசம்னு ஜெமினி கணேசன் சாவித்திரி நடித்த படம். அந்த படத்தில் சௌகார் ஜானகி அம்மா நடித்தாங்க. நிறைய படங்கள், அவங்களுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல தரவரிசை. எதிர்நீச்சல் நாகேஷோட வந்து அந்த படம் நடிச்சிருப்பாங்க. ஸோ பல படங்களில் பேர் சொல்கிற மாதிரியான படங்களில், அழுத்தமான படங்களில் நல்ல கேரக்டர் அழுத்தமான கதாபாத்திரத்தை ஜெயிச்சாங்க. அதாவது கிளாமர் வேணும், கதாநாயகிகளுக்கே கிளாமர் வேணும். நான் சொன்ன மாதிரி சரோஜா தேவி இவங்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்த போதும் கூட சௌகார் ஜானகி அம்மாக்குன்னு தனியாக ஒரு பேர் இருந்துச்சு. அது எப்படின்னா, கிளாமர்லாம் இல்லாமல் நல்லா நடிப்பாங்க. கிளாமரே இல்லாமல் ரசிகர்கள்ட்ட வந்து அவங்கள கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த மாதிரி கதாபாத்திரங்களில் அவங்க நடிக்க முடியும் அப்படின்னு வந்து நிறைய நடித்தாங்க. ஒரு சம்பவம் இருக்குது. அது எப்படின்னா, எம்ஜிஆர் வந்து பீக்கில் இருக்கிற காலகட்டம். அப்போ வந்து சௌகார் ஜானகி அம்மா அப்போ தான் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் படங்களில். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் படத்தில் வந்து இவங்களை புக் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த காலத்திலே வந்து ஸ்கூல் ஃபுல்லாக கூட முடிக்கலை. ஆனால் வந்து அப்போவே வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் வந்து நுனி நாக்கில் பேசுவாங்க. அவங்க வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக பிஹேவ் பண்ணுவாங்க. வெஸ்டர்னாக இருக்கணும். அவங்களுடைய காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப வெஸ்டர்னாக இருக்கணும். ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கணும். ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். ஒரு ஷூட்டிங்க்கு டயத்துக்கு சொன்னால் அந்த டயத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தேதி கொடுத்தா தேதிக்கு வருவாங்க. ஸோ ஒரு பங்க்சுவலாக ஒரு தொழிலை வந்து ரொம்ப நேசித்து பண்ணாங்க சௌகார் ஜானகி அம்மா. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எம்ஜிஆரோட ஒரு படத்தில் புக் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன்ல, யாரையும் பெருசாக அவங்க அது தப்பாலாம் கிடையாது, திமிரெல்லாம் கிடையாது. அவங்க எப்போவுமே திமிராக இருந்திருக்காங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு மாதிரி ஒரு வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ்லாம் பிச்சு உதருவாங்க. ஸோ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. எம்ஜிஆர் செட்டுக்குள்ளே வந்தாருன்னா எல்லாருமே எப்படின்னா எந்திரிச்சு வந்து நிற்பாங்க. யாராக இருந்தாலும் எந்திரிச்சு நிற்பாங்க. ஆனால் இவங்க கவனிக்கலையா என்னன்னு தெரியல, எந்திரிச்சே நிற்கல. இது எம்ஜிஆருக்கு நோட் பண்ணிட்டு போயிட்டார். போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு, அந்த பொண்ணு என்ன நான் வரும்போது எந்திரிக்காமல் உட்காந்துருக்கு, அந்த படத்துலேருந்தே அந்த பொண்ணை நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்துலேருந்தே அந்த சௌகார் ஜானகியை வந்து நீக்கிட்டாங்க அந்த படத்தில். இது இந்த மாதிரி உட்கார்ந்து இருந்ததுனால. ஸோ
இது அந்த காலத்தில் நடந்தது. பின்னாடி பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடித்த பல படங்களில் வந்து சௌகார் ஜானகி அம்மா நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆரே வந்து கூப்பிட்டு அவங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க, அன்னைக்கே வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அந்த படத்தில், அவங்கள கூப்பிட்டு நடிக்க வைங்கன்னு கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு திறமை இருந்தால் தான் அந்த திறமையை வந்து அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி ஒரு அங்கீகாரத்தை எம்ஜிஆரே கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு வேணான்னு சொன்னார், இப்படி உட்காந்துருந்ததுனால, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தனால. அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு நடிக்க வைக்கிறார். அப்படின்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க திறமையால் வந்து சௌகார் ஜானகி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டவங்க. பாலச்சந்தர் டேரக்டர் கே பாலச்சந்தர் இருக்கார்ல, அவர் நிறைய படங்களில் வந்து சௌகார் ஜானகி அம்மாவை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்படி ஒரு படம் வந்து நல்ல படம், அவங்களுக்கு பேர் சொன்ன படம் அப்படின்னா பாமா விஜயம்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு கூட ரொம்ப ஃபேமஸ், இந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்னு ஒரு சாங் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நல்ல நல்ல கதாபாத்திரங்களில் நல்ல நல்ல வேடங்களில் வந்து சௌகார் ஜானகி அம்மா நடித்து தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி நடித்தாங்க. ஏன்னா இதற்கான பல விருதுகளும் அவங்க வாங்கியிருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க எத்தனை விருதுகள் அவங்க படத்துல வாங்கியிருப்பாங்க? இதை விட மேடை நாடகங்கள் வந்து நிறைய நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். இதன் பின்னணி என்ன சார்? 400 படங்களுக்கு வந்து சௌகார் ஜானகி அம்மா நடிச்சிருக்கிறாங்க. மேடை நாடகங்கள் வந்து கிட்டத்தட்ட 3000 மேடை நாடகங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இது பாருங்க, ஒரு 1 2 இல்லை, 3000 மேடை நாடகங்கள் நடிச்சிருக்காங்க. எப்படி இது சாத்தியமாயிருக்கு? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை சினிமாக்காண்டி அர்ப்பணித்தவங்க, சினிமாவை நேசித்தவங்க, சினிமாவை சுவாசித்தவங்க சௌகார் ஜானகி அம்மா. நிறைய அவார்டு கிடைச்சிருக்கு. மத்திய அரசினுடைய உயரிய விருது பத்மஸ்ரீ விருது இருக்கு இல்லையா, அது சௌகார் ஜானகி அம்மாவுக்கு வந்து 2022 கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, இன்னும் பல விருதுகள், வாழ்நாள் சாதனையாளர் விருது. அப்படி சௌகார் ஜானகி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வாங்காத விருதுகளே இல்லைன்னு சொல்லலாம். அவங்களுடைய விருதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா தனியாக ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த விருது வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. நல்ல மரியாதை எல்லாமே எல்லா காலகட்டத்திலையுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. காரணம் எப்படின்னா எல்லாரையுமே மதிக்கக்கூடியவங்க. அதாவது ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது அது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சௌகார் ஜானகி அம்மாட்ட போய் பேசணும், பழகணும். சௌகார் ஜானகி அம்மா வந்து சமையல் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்து சமைப்பாங்க. அவங்களே சமைப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு. அவங்க எப்படின்னா சினிமாவில் இருக்கிற அவங்க கூட நடிக்கிற நடிகர்கள் பல பேர் இருப்பாங்க இல்லையா, சிவகுமார்லேருந்து எஸ்வி சேகர், ஒய்ஜி மகேந்திரன். ஏன்னா இவங்கெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே ட்ராமா ட்ரூப்பு. சிவாஜி கணேசன் எல்லாருமே எப்படின்னா ட்ராமா ட்ரூப்பு. அப்படி வந்து சினிமாலேயும் நண்பர்களாக இருந்த காலகட்டத்தில் திடீர்னு வந்து ஃபோன் பண்ணுவாங்களாம் சௌகார் ஜானகி அம்மா, நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கா, ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னா, நாளைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட வாங்க ஃப்ரீயாக இருந்தா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு சாப்பிட வர வச்சு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா வெரைட்டிஸுமே காலையில் ஒரு 7 மணிலேருந்து சமைச்சு 1 மணி வரைக்கும் அவங்களே தயாரித்து சுட சுட வந்து ரெடி பண்ணி அந்த கெஸ்ட்டை உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறி, எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, சாம்பார் எப்படி இருக்குது, வத்த குழம்பு எப்படி இருக்குது, கூட்டு பொரியல் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் கேட்டு 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 வந்து விருந்தோம்பல் பண்ணுவாங்களாம். இது வந்து அந்த அவங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம். இது எப்படின்னா ஒரு பிற்காலத்தில் வந்து ராதிகா, சுஹாசினி, ரேவதி, ஊர்வசி இவங்கெல்லாம் ஒரு செட் இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி வந்து இந்த 80s ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் கெட்டுக்கதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கேங்காக வந்து ஒரு 10 பேர் திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் சௌகார் ஜானகி அம்மா வீட்டுக்கு போய் பில் அடித்து உள்ளே போயிடுவாங்க போல். வாங்க 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 எல்லாரும் உட்காருங்க. எல்லாரையும் வந்து எப்படின்னா ஒரு மகள்கள் மாதிரி பார்த்தாங்க, தங்களுடைய பிள்ளைகள் மாதிரி பார்த்தாங்க. அவங்க சீனியர் என்ற அந்த தலைக்க நம்ம சீனியர், ரொம்ப சீனியர். ஜெயலலிதா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன், ஜெயலலிதா அம்மையாரும் சௌகார் ஜானகி அவர்களும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ். அந்த ஈகோ கிளாஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாக பேசாமையே 2 பேர் நடிச்சிருக்காங்க. மொத்தமாகவே படம் ஆரம்பித்த காலகட்டத்திலேயே ஈகோ கிளாஷ். அந்த படத்தை வந்து கே பாலாஜி தயாரிச்சார்னு நினைக்கிறேன். படத்தோட பேர் மட்டும் சரியாக தெரில. ஈகோ கிளாஷ் ஆகி 2 பேருமே பேசுறது இல்லை, ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. ஆனால் 2 பேர் சேர்ந்து நடிக்கணும். அப்படி வந்து அந்த படம் ஃபுல்லாகவே வந்து நடித்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கலை. பிற்காலத்தில் என்ன அப்படின்னா ஜெயா டிவி வந்து ஜெயலலிதா அம்மையார் நடத்துனாங்க இல்லையா, அப்போ அந்த ஜெயா டிவிலேருந்து சௌகார் ஜானகி அம்மையாருக்கு ஒரு இன்டர்வியூக்கு வந்து அழைப்பு வந்துட்டு இவங்க போயிருக்காங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, சௌகார் ஜானகி இவங்க வந்து முதலமைச்சராக மட்டும் இருக்க வேண்டியவங்க கிடையாது, இவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்குது, ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு லேடி, என்னோட மகள் மாதிரி அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில். இந்த இன்டர்வியூவை ஜெயா டிவி இன்டர்வியூஸ்லாம் எப்போவுமே ஜெயலலிதா பார்ப்பாங்க. இந்த இன்டர்வியூவை வந்து ஜெயலலிதா அம்மையார் பார்த்துட்டு உடனே கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க சௌகார் ஜானகி அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி, அம்மா அன்னைக்கு அந்த மாதிரி நம்ம 2 பேரும் பேசாமே இருந்துட்டோம், நான் ஏதோ ஒரு ஈகோவில் இருந்துட்டேன், நீங்கள் மன்னிச்சிடுங்க, நீங்கள் வந்து என்னுடைய மகள் மாதிரின்னு சொன்னீங்க, உண்மையாலுமே நான் உங்களுடைய மகள் மாதிரி தான், என்னை வந்து உங்கள் மகளாக நினச்சிக்கங்க, மன்னிச்சிருங்கன்னு ஜெயலலிதா அம்மையாரே சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ வந்து ஒரு மாதிரி
யாருக்கும் அடிபணியாத ஒரு அயன் கேரக்டர் வில்லேஜ். அவங்களே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவாங்க. அவங்களுடைய பழக்கம் அது ரொம்ப எல்லார்கிட்டையுமே நல்லா பழகுவாங்க. நான் சொன்னேன்ல இப்போ இந்த ஊர்வசி, இந்த ரேவதி எல்லாரும் மொத்தமாக போய் இன்னைக்கு உங்கள் வீட்டில் தாம்மா சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்காண்டி சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க ஒருத்தவங்க காய் கட் பண்ணி கொடுக்குறது, ஒருத்தவங்க அடுப்பில் பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது, எல்லா வேலைகளும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு அம்மா அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஈவினிங் ஃபுல்லாக அரட்டை அடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படி எல்லாரோடையுமே பழகியிருக்கிறாங்க. இந்த கலை அதாவது வந்து சமைக்கிற ஆர்வம் இருந்ததுனால ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட்டே நடத்திட்டு இருந்தாங்க சென்னையில். அது சௌகார் ஜானகி அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுன்னு பல பேருக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு வந்து ஓய்வில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வந்து திடீர்னு கார் எடுத்துகிட்டு போவாங்க, செல்ஃப் டிரைவிங்கில் போவாங்க, நல்லா கார் ஓட்டுவாங்க. அதான் சொன்னேன்ல ஒரு மாதிரி வெஸ்டர்னாக லைஃப் லீட் பண்ணவங்க. ஓட்டிகிட்டு போய் நேராக ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்திட்டு அவங்க தானே ஓனரு, நேராக உள்ளே போய் கிச்சனுக்கு போயிடுவாங்க. கிச்சனில் போய் இன்றைக்கி என்னென்ன சமையல், என்னென்ன மெனு அப்படின்னு சொல்லி எல்லா மெனுவும் நானே சமைக்கிறேன்னு சமைப்பாங்க. சமைக்கிறதோடு இல்லாமல் ஈவினிங்கில் கெஸ்ட்லாம் வருவாங்க, சாப்பிட வருவாங்கள்ல ஹோட்டலுக்கு, அவங்களுக்குலாம் அவங்களே போய் சர்வ் பண்ணுவாங்க. சௌகார் ஜானகி அம்மா சர்வ் பண்ணுறாங்களே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு அம்மா என்னம்மா நீங்கன்னா நான் என் ஹோட்டல்ப்பா நான் தான் சமைச்சேன், நான் சமைச்சேன் எப்படி இருக்கு பாருங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது அவங்களுக்கு பிடிக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு அது நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. சாப்பாடு மேல ஈர்ப்பு அதிகம். அதான் ஒரு மாதிரி ஒரு சமையல்ல வந்து உங்களுக்கு ஆர்வம், அது மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அது மாதிரி ஒரு 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 அந்த ஒரு தனித்துவத்தோட சில பேர் இருப்பாங்க. அப்படி ஒருத்தவங்க தான் சௌகார் ஜானகி அம்மா. சௌகார் ஜானகி அம்மா பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ இருக்கிற ஜென்சி 2K கிட்ஸ்க்குலாம் அவங்க யாருன்னே தெரியாது. அவங்க இப்படி யார் இவங்க அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ இந்த யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ்லாம் வரதெல்லாம் பார்த்துட்டு இறந்து போனதுக்கப்புறம் அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரஜினிகாந்த் நடித்த தில்லு முள்ளுன்னு ஒரு படம் வந்துச்சு. அது அந்த படம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோல்மால்னு ஹிந்தியில் வந்த படம். அந்த படத்தை தான் வாங்கி ரீமேக்காக வந்து தில்லு முள்ளுன்னு பண்ணாங்க. அந்த படத்தில் சௌகார் ஜானகி அம்மா வந்து ஒரு கேரக்டர் தான் ரெண்டு கேரக்டர் மாதிரி நடிச்சிருப்பாங்க, பின்னி எடுத்திருப்பாங்க. அதாவது வந்து குணச்சித்திர வேடங்களில் இந்த மாதிரி வந்து ஹோம்லியாக நடிச்சிட்டு இருந்த சௌகார் ஜானகி அம்மா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமர் கேரக்டர், ஒரு காமெடி கேரக்டர், ஒரு காமெடியனால் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ டைமிங் சென்ஸோட அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. தில்லு முள்ளு படம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காமெடி வந்து அவங்க சௌகார் ஜானகி அம்மா ஃப்ரேமில் வந்தாலே வயிறு வலிக்கிற சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதான் சொல்லணும்ல, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராக மாறி நடிக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு நடிகை சௌகார் ஜானகி அம்மா. இது மட்டும் இல்லாமல் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க கணவர் வந்து 2வது திருமணம் ஏதாவது பண்ணாங்களா, இல்லை அப்படியே தான் அவங்க லைஃப்பை மூவ் ஆன் பண்ணாங்களா சார்? அது கணவர் வந்து ஆரம்பத்தில் திருமணமானது, அதில் வந்து அவங்களுக்கு ஏதோ வருத்தங்கள்லாம் இருந்தது. பட் அந்த பர்டிகுலராக கணவன் மனைவி என்ன ஆனாங்க அப்படிங்கிற பெரிய தகவல்லாம் பெருசாக இல்லை. குழந்தைங்க வந்து 2 குழந்தைன்னு நினைக்கிறேன், 3ஆ 2ஆன்னு தெரியல, அதுலேயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்தி சொல்லலாம், வைஷ்ணவி அவங்களுடைய பேத்தி, அவங்களும் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நடிகையாக வந்து நிறைய படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க, கேரக்டர் ரோல்ஸ்லையுமே நடிச்சிருக்கிறாங்க. அப்படியே அச்சசலாக சௌகார் ஜானகி அம்மாவுடைய முகம் அப்படியே அவங்கக்கிட்ட இருக்கும், அதே ஃபேஸ் கட் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சௌகார் ஜானகி அம்மா அவங்க திருமணமாகி அவங்களுக்கு மகள்களுக்கு திருமணமாகி அவங்களுக்கு பேரம்பேத்தி எடுத்து அந்த பேரம்பேத்திக்கு திருமணமாகி குழந்தைங்க வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து குழந்தைங்க வந்திருக்கு. அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜென்ரேஷன் வந்து 7 தலைமுறை பார்த்துருக்காங்க. 70 வருஷமாக சினிமாவில் இருந்திருக்கிறாங்க. பலவிதமான சாதனை அவங்க பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராமா மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. கடைசி வரைக்கும் ட்ராமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. சினிமாலாம் ரொம்ப லேட்டஸ்ட் சினிமாலாம் வந்துருச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கோத்துன்னு ஒரு படம், சந்தானம் நடித்தார் இல்லையா, அந்த படத்தில் வந்து கடைசி படம் தான் அவங்க சினிமாவில் நடித்தது. அந்த படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சினிமா விட்டு ஒதுங்கிட்டாங்க. ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 years அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. காரணம் இன்றைக்கி 94 வயசில் இறந்துருக்காங்கன்னும் போது எவ்வளோ ஒரு வயசில் பெரிய வயசில் இறந்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு 92 93 அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து பெங்களூரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு பெங்களூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஒயிட் ஃபீல்டு அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு தனியாக வந்து சௌகார் ஜானகி அம்மா இருந்திருக்காங்க.
அவங்க வாரிசுலாம் அங்கங்கே வெளிநாடு அங்கங்கன்னு இருந்திருக்காங்க. சவுகார் ஜானகி அம்மா வந்து தனியாக இருந்திருக்காங்க. ஒரு லேடி வந்து காலையில் வந்து சமைச்சு கொடுக்குறது, வீட்டுக்கு கூட்டி பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அந்த வீட்டில் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல், யாரை பற்றியுமே கவலைப்படாமல், ஒரு கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, வீடை வந்து ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க, கலை நயத்தோட வீடை வச்சுருப்பாங்க. அவங்களே அதெல்லாம் பராமரிச்சுட்டு, கார்டனுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நாடகங்கள் போடக்கூடிய ஒய்ஜி மகேந்திரன், எஸ்வி சேகர்லாம் இருக்காங்க இல்லையா, பெங்களூரில் இருக்கிற தமிழர்களுக்காண்டி எப்போவுமே எப்படின்னா மாதத்தில் ஒரு தடவை போய் ஒரு 2 நாள் இருந்து அங்கேயும் நாடகம் போடுவோம், அங்கே இருக்கிற சபாவில். அப்படி நாடகங்கள் போடும்போது சவுகார் ஜானகி அம்மா இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நேராக போய் அவங்க வீட்டுக்கு போய் அம்மா நீங்கள் வரணும் அப்படின்னா, அப்பையும் பாருங்க நான் சமைச்சு போடுறேன், உட்காருங்க சாப்பிடுங்க. எத்தனை மணிக்கு நாடகம்? அம்மா 4 மணிக்குமா? சரி இப்போ 12 மணி தான், ஆனால் அது 1 மணி நேரத்தில் சமைக்கிறேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக உட்கார வச்சு சமைச்சு போட்டு அவங்கள சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்தி அப்புறம் தான் அனுப்புவாங்க. வரேன் நாடகத்துக்கு அப்படின்னு சொல்லி, டயர்டாக இருக்குது முடியல நான் வரேன் நாடகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் 4 மணி நாடகம்னா 4 மணிக்கு பார்த்துட்டு திருப்பி 7 மணிக்கு வேறு நாடகம் போடுறியா அப்படின்னு கேட்பாங்களாம். ஆமாம் வேற ஒரு ட்ராமா போடுறேன், அதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நைட் எங்கேயாவது டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அவங்களே செலிப்ரேட். அவங்க இருக்கிற இடத்துக்கும் அந்த மாதிரி சபாக்கும் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டராம். 30 கிலோமீட்டர் செல்ஃப் டிரைவிங்லேயே போயிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு தகவல் என்னென்னா, இங்கே சென்னையில் வந்து மௌப்ரீஸ் ரோட்டில் வந்து ஒரு 4 கிரவுண்டில் வந்து சவுகார் ஜானகி அம்மாவுக்கு ஒரு வீடு இருந்தது. இப்போ வந்து ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. அந்த வீட்டுக்கு போனவங்க சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்குள்ளே அந்த படியை தாண்டி செருப்பு கூட போடக்கூடாது. ஒரு கோயில் மாதிரி வச்சுருந்துருக்காங்க அந்த வீட்டை. அவங்களே வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீட்டு வாசல்லே செருப்பு கழட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவாங்க. அப்படி வந்து வச்சுருந்துருக்குறாங்க. அந்த வீட்டை போய் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோ வந்து கலைநயம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது அவர் ஒரு கலைநயம் தெரியும், ஒரு அழகு தெரியும். ஏதோ ஒன்று சின்ன சின்ன வேலைகளை பண்ணி, ஒரு ஃப்ளவர் வாஷாக இருந்தால் கூட அதை வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணி வீட்டை வந்து எப்போவுமே நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பெங்களூர் வீடும் அப்படி தான் இருந்திருக்கு, சென்னை வீடும் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வீடை வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தனியாக இருக்குமே, சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, டி ராஜேந்தர் வந்து ஒரு தலை ராகம்லாம் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் உயிருள்ள வரை உஷான்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் ஷூட்டிங் வந்து அந்த சவுகார் ஜானகி அம்மா வீட்டில் வந்து ஒரு நாள் நடந்திருக்கு. அந்த படத்தில் வில்லனா வந்து பார்த்திங்கன்னா ராதா ரவி வந்து நடிச்சிருக்காரு. அப்போ டி ராஜேந்தர் அந்த யூனிட் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சவுகார் ஜானகி அம்மா கதவு கிட்ட வந்து யாருமே செருப்பு போட்டு உள்ளே வரக்கூடாது, அந்த பொருளை தொடுறேன், இந்த பொருளை தொடுறேன், இதை உடைச்சிட்டேன், அதை உடைச்சிட்டேன், அது தெரியாமல் பட்டுருச்சு, அப்படி இப்படி எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. வீடாக இருக்கணும். நீங்கள் ஷூட்டிங் எடுக்க வந்திருக்கீங்க, ஷூட்டிங் எடுத்துகிட்டு போயிருங்க. எங்கேயுமே எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. சும்மா செவத்தில் கிறுக்கிறது, எச்சி துப்புறது, இதெல்லாம் சினிமாக்காரங்க பண்ணுவாங்க, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்தர் எவ்வளோ பெரிய ஆள், அவரே எல்லாரையும் மிரட்டுவார். அவரே பார்த்துட்டு என்னடா இந்த அம்மா இப்படி மிரட்டுறாங்க, இந்த வீடை வாடகைக்கு எடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லி உதவியாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றும் இல்லை சார், அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க, ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க, அதனால் அவங்க சில கண்டிஷன் சொல்கிறாங்க, நம்ம ஷூட்டிங் எடுத்துகிட்டு போகலாம் சார், வாங்க சார். உள்ளே வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு. ராதா ரவி அந்த படத்தில் வில்லன் சொன்னான்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிய வேலையில் வந்திருக்கிறாரு. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நேராக ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு டி ராஜேந்தர்லாம் சொல்லிட்டு டக்குன்னு படி ஏறி மேலே போயிட்டார். மேல் ரூமில் இருப்பாங்க சவுகார் ஜானகி அம்மா. அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு மணி நேரத்துக்கு பேசிட்டு சாப்பிட்டுட்டு கீழே கேஷுவலாக வந்திருக்காரு. இப்போ டி ராஜேந்தர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்ன ராதா ரவி, நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரும்போது இப்படி கையை நீட்டி எதுவும் செருப்பு கூட போட்டு வந்துடக்கூடாது, ஜாக்கிரதை, ஒரு தூசி கூட ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீ வந்து அப்படி வீட்டுக்கெல்லாம் போயிட்டியே, மேலையெல்லாம் போயிட்டியே, 1 மணி நேரம் கழிச்சு வரையே அப்படின்னோடனே, அவங்க எங்கள் அப்பா எம்ஆர் ராதாவோடையெல்லாம் சேர்ந்து நடித்தவங்க, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு நான் நேராக போனேன். எங்கிட்ட பா ரவி அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, பழைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல டைப் அவங்க, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க வந்து ரொம்ப வந்து பஞ்சுவலாக, ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. சினிமா ப்ரொஃபஷன்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து வெளி உலகத்தில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாகரிகமாக நடந்துப்பாங்க. டீசென்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டீசெண்டாக வந்து சவுகார் ஜானகி நடந்துப்பாங்க. இதை வந்து ராதாரவி வந்து ஒரு பேட்டியில் எப்பயோ சொல்லியிருக்காரு, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. கண்டிப்பாக சார். எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள சொல்லியிருக்கீங்க. மக்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம 4ஆம் தூண் சார்பாக அவங்களுக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி. நன்றி.